அவருக்கு பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை நீங்களே சொல்கிறீங்க, புரிஞ்சுங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் அவங்க அப்பாவை இல்லாத காரணத்தினால அவர் வந்து ரொம்ப சோகத்தில் இருப்பார் அப்படிங்கிறதான் நம்ம ஒரு வேலையாக சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? 30% வந்துருச்சா, பார்ட்டி ஃபண்டுக்கு இவ்வளோ போயிடுச்சா, அமைச்சர் வீட்டுக்கு இவ்வளோ போயிடுச்சா, எம்எல்ஏக்கு இவ்வளோ போயிடுச்சா, அதிகாரிங்க இவ்வளோ எடுத்துக்கிட்டாங்களா, ஓகேங்களா? ஓகே 50%, ஓகே ரைட்டு, பாக்கி 50% மக்களுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ரகத்துக்கு மட்டும் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டீங்கன்னா அமைச்சர் ஆதவர்ஜுனா ரொம்ப கிளியராக சொன்னார். கரெக்டு தான். காந்தியன் எக்கனாமிக்ஸ் என்ன சொன்னீங்கன்னா ஒரு வில்லேஜில் எல்லாத்தையும் கொண்டு வாங்கினாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வர முடியல. ஆனால் எல்லாத்தையும் குண்டாஸ் போட்டு உள்ளுக்குள்ள அமிச்சிட்டா யார் போராட்டம் பண்ணுவா? சரிங்களா? அவங்க ஆட்சியில் போராட்டமே பண்ணல, எல்லாத்துக்குமே குண்டாஸ் போட்டு உள்ளுக்குள்ள தள்ளியாச்சு. அப்புறம் எப்படி போராட்டம் பண்ணுவாங்க? சாமி அமைச்சர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வேற என்னத்த சொல்றது? நீனே என்ன சாமின்ட்ட ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஒரு டேட்டாக்கும் ஒரு பதில் சொல்ல முடியல. ஒரு லீக்கேஜ்னு சொன்னாரு, புரிஞ்சுக்கலாம். மூணு செக்டரோட ஃபைல்ஸ் வந்து சிஎம் டேபிளில் இருக்குது. அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது கரெக்டான ஆக்ஷன் கரெக்டான டயத்தில் கரெக்டாக எடுப்பார் அப்படின்றதுக்கு ஒரு பதில் கிடையாது. முன்னாடினா வந்து நான் காவேரி ஆற்றை பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முழுகிய மணல் எடுப்பான், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? கூடையில் போய் முழுகி வந்து மணல் எடுப்பான், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா காவேரி ஆற்று உள்ளுக்குள்ள ஜேசிபியை விட்டு எடுத்துக்கிட்டோம். நம்ம சட்டப்பேரவை நடத்துறது அவர் தான். சட்டப்பேரவை நடத்தும் போது அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. இந்த கேஸுக்கு வந்து உங்களுக்கு அலாட்டட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes 12 minutes அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த டைம் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஆர்கியூ பண்ணுறது, புரிஞ்சுங்களா? ஒரு நீதித்துறையே வந்து டைம் வச்சு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது சட்டப்பேரவையில் வந்து எல்லாருமே சொல்கிறத வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கடிதம் மூலமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சமமாக இருக்கிறவர் தான் சபாநாயகர். இந்த சபாநாயகர் சமமாக இருக்கிறாருங்கிறது இதுலேருந்து நமக்கு புரியுது. ஸோ அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் உள்ளே வரும்போது வந்து எல்லாருக்குமே வந்து அவர் வந்து வணக்கம் வைக்கிறாரு. எல்லாருமே எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குறாங்க. இந்த சைடில் பன்னீர்செல்வம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடப்பாடி அவருங்க எல்லாருமே வந்து எதிர்கட்சியில் மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் உதயநிதி அவர் வந்து அவருடைய தோரணையே சரியில்லை சார். எழுந்து நின்று மரியாதை எதுவுமே கொடுக்காம ஒரு மாதிரி அப்படியே உட்காந்து இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி இருக்காரு. அதுக்கு என்ன பண்ணுறது? அது அவங்க வீட்டிலனா சொல்லி கொடுக்கணுங்க. அதுக்குன்னா நம்ம என்ன பண்ணுறது? இதுக்காக நம்ம ஸ்கூலை வச்சு நடத்த முடியும், புரிஞ்சுங்களா? அதாவது மரியாதை கொடுத்து மரியாதையை வந்து வாங்கிக்கணும், ஓகேங்களா? என்ன பண்ணுறது? அவருக்கு பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை நீங்களே சொல்கிறீங்க, புரிஞ்சுங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் அவங்க அப்பாவை இல்லாத காரணத்தினால அவர் வந்து ரொம்ப சோகத்தில் இருப்பார் அப்படிங்கிறதான் நம்ம ஒரு வேலையாக சொல்ல முடியும். வேறு என்னத்த சொல்ல முடியும்? புரிஞ்சுங்களா? ஒருத்தர் மரியாதை கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது? துஷனை கண்டால் தூர விலகு அப்படின்றதுனால அங்கே ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணாம், அவ்வளோதான். ஸோ இப்போ விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ஊக்கத்தொகை வந்து தாவேக்கா அரசு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து விவசாயிகளுக்கு வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் போராடுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ ஊக்கத்தொகை கொடுத்த உடனே விவசாயிகளுமே ஒரு மாதிரி ரொம்ப கொண்டாட்டமாக பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? தாவேக்கா அரசு எடுத்துகிட்டு வந்த தாவேக்கா அரசு கொண்டு வந்த அந்த ஊக்கத்தொகை வந்து நான் ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அவங்க கொண்டு வந்த ஊக்கத்தொகையில் வந்து வித்தியாசம் கொண்டு வந்ததும் எனக்கு ரொம்ப வேக்கத்தக்க விஷயம். அது வேக்கத்தங்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சன் அரிசிக்கு எனக்கு தெரிஞ்சு 2750 ரூபா, மேபி ராங் இந்த நம்பர்ஸ், அதுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ரைஸ் பண்ணி அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அது இதனால் அதுக்காக சன் அரிசிக்கு மட்டும் இவ்வளோ கொடுக்குறீங்க, மற்ற அரிசிக்கு இவ்வளோ கொடுக்குறீங்கன்னா சன் அரிசியை வந்து விவசாயம் செய்கிறதுக்கான விவசாயிகள் வந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். எதுக்காக அந்த மாதிரி அந்த விவசாயிகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து அந்த ரகத்துக்கு மட்டும் அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டீங்கன்னா அமைச்சர் ஆதவர்ஜுனா ரொம்ப கிளியராக சொன்னார். கரெக்டு தான், புரிஞ்சுங்களா? நம்ம வீட்டில் ரேஷன் அரிசின்னு வாங்கி சாப்பிட்றதே இல்லை, புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் சன் அரிசி போட்டால் உங்கள் வீட்டில் 20 கிலோ அரிசி வந்து மிச்சமாகாம ஆகாதா? கண்டிப்பாக நீங்கள் அந்த அரிசி சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா? அப்படிங்கும் போது திஸ் இஸ் நாட் ஓன்லி கனெக்டட் வித் த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் த சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட், புரிஞ்சுங்களா? ரேஷனுடைய தான் சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட் தான் ரேஷன், புரிஞ்சுங்களா? விவசாயியும் பெனிஃபிட் ஆகிறாங்க, நீங்களும் பெனிஃபிட் ஆகிறீங்க. ஸோ 2 டூவல் பெனிஃபிட்டை கொண்டு வர ஸ்கீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அப்ரிஷியபிள் ஸ்கீம்ஸ். அதே மாதிரி கரும்பு விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் விலை கொடுத்துருக்காங்க. அந்த கூடுதல் விலை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னாங்கன்னா 70% வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது உண்மை, புரிஞ்சுங்களா? நான் வந்து ஃபினான்ஸ் அட்டார்னி,
ஓகேங்களா. நான் நிறைய பேங்க்குக்கு அப்பியர் ஆகிறேன், புரிஞ்சுங்களா. எல்லா பேங்க்கோட அக்கௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஆயிடுச்சு, நான் பெர்ஃபார்மிங் அசர்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது அந்த கடன் அந்த அந்த ஆலைகள்னால் வந்து மூடப்படுறது. இப்போ வந்து ஏற்றி கொடுத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இங்கேயே கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஆலைகள்லாம் திரும்ப பெற்றாங்கன்னா அங்கே நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். இதனால் நம்ம சுகர் எக்ஸ்போர்ட்ஸ் கூட நம்ம பண்ணலாம். இதனால நம்மளோட விவசாயம் மட்டும் இல்லை, தொழில் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸும் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா. உள்நாட்டில் இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஜிஎஸ்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகாராஷ்டிராலேருந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்குறோம், புரிஞ்சுங்களா. இங்கேயே நம்ம உற்பத்தி பண்ணி இங்கேயே நம்ம விற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காசு எல்லாமே நம்ம ஸ்டேட் டேக்ஸ்லேயே இருக்கும், புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி பிக் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். ஈவன் தோ ஜிஎஸ்டிலேருந்து ஒரு பங்கு பெரிய பங்கு வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்தா கூட நம்ம உள்ளூர் உற்பத்தி பண்ணும் போது இதை வந்து காந்தியன் எக்கானாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. காந்தியன் எக்கானாமிக்ஸ்னு என்ன சொன்னீங்கன்னா ஒரு வில்லேஜில் எல்லாத்தையும் கொண்டு வாங்கினாரு. இன்னைக்கு தமிழ்நாடு உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வர முடியல, புரிஞ்சுங்களா. இது மேக்ரோ காந்தியன் எக்கானாமிக்ஸ்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்னால அதை சொல்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது நிறைய என்னென்ன பொருட்கள்னால் நம்ம மற்ற ஸ்டேட்லேருந்து வாங்குகிறோம், அதை மற்ற நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், அந்த பொருட்கள்னால் வந்து இங்கேவே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள், ஐ மீன் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள், ஸ்டேட், பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டேட் அசம்பிளி, வி ஆர் கன்சர்ன் ஒன்லி அப்போ த ஸ்டேட், புரிஞ்சுங்க. அப்படிங்கும்போது இங்கே வேலை வாய்ப்பு நிறையா இருக்கும், நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்க அமௌண்ட்டு நிறையா வரும், ஜிஎஸ்டியில் கிடைக்கிற அமௌண்ட்டு நமக்கு ஜாஸ்தியாக வரும், புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் இட் செல்ஃப். அவங்க அந்த கான்செப்டில் பார்க்குறாங்க மேக்ரோ அப்ரோச். இந்த அளவுக்கு எந்த கட்சி வந்து இந்த மாதிரி பட்ஜெட் போட்டிருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது இட் இஸ் விவசாய பட்ஜெட் அப்படின்னு ஒருத்தர் வாசிப்பார். இந்த பட்ஜெட்னால இவங்கன்னா பெனிஃபிட் ஆவாங்க, இவங்க வேணா பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்டர் கனெக்டட் பட்ஜெட்டை வந்து இன்டர் கனெக்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப நெருக்கி சொல்லியிருக்கிறது வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வெறும் பாராட்டத்தக்க உள்ள பட்ஜெட், ஓகேங்களா. மேக்ரோ காந்தியன் எக்கானமிக்ஸ் ஷுட் பி அப்ளைட் டு அவர் ஸ்டேட். ஓகே, we should try to cultivate and you should try to all the raw materials has to be procured in our state itself. அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தும் இருக்கும். அதாவது காந்தியன் எக்கானாமிக்ஸுக்கும் நேரு எக்கனாமிக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். அவர் வந்து ரெண்டத்தையுமே வந்து ரொம்ப பிடிச்சா இருந்தால் ஆக்சுவலாக நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து காந்தியன் எக்கனாமிக்ஸ் கரெக்டான எக்கனாமிக்ஸ் கிடையாது. அவர் ஒரு வில்லேஜும் பண்ணணும் அப்படின்னாரு. நேரு எக்கனாமிக்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியும் அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் காம்பினேஷனாக கொண்டு வந்தார். ஐ வவுச் ஃபார் நேரு எக்கனாமிக்ஸ் தான், நோ டவுட் அபவுட் இட். அது வந்து இட் இஸ் கனெக்டட் வித் ஒன்லி இந்த ஸ்டேட் உள்ளுக்குள்ளே நமக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த காம்பினேஷன் காந்தியன் எக்கனாமிக்ஸும் நேரு எக்கனாமிக்ஸோட காம்பினேஷன் வந்து நம்ம ஸ்டேட்டில் பதிச்ச மாதிரி தான் எனக்கு இந்த பட்ஜெட் வருது. எனக்கு தே டுக் மீ பேக் டு மை காலேஜ் டேஸ். என் காலேஜ் டேஸ்க்கே வந்து என்னடா இந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்களே. ஏன்னா அப்போனா நாங்கள் யோசிச்சிருக்கோம், அப்போனா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணோம். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியான்னு பண்ணேன், ஓகேங்களா. From which country the investments are coming to India, which state they are investing, why they are investing in India, which are the sectors it has been attracted by all the states, இப்படிங்கிறதுனா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம், புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக சில ஒரு அறிவுபூர்வமாக ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னா அது இந்த பட்ஜெட் தான் அப்படின்றத ஒரு எக்கனாமிஸ்டாக ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து ஐ சீரியஸ்லி அப்ரிஷியேட் தீஸ் பீப்புள். ஸோ இந்த சட்டசபையை பார்க்கும்போது இந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து இந்த சட்டப்பேரவை நடக்கிறத வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து சீரியஸாக அது சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அதில் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சரே வந்து குளிங்கெலாம் சிரித்தார். அதை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி என்னடா பேசாமல் அமைதியாகவே இருப்பார், குளிங் சிரிக்கிறாரு அப்படின்ற அளவுக்குலாம் அவ்வளோ ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க சார். அதுவும் இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் வந்து விவசாயிகள் வந்து எங்கள் ஆட்சியெல்லாம் போராட்டமே பண்ண கிடையாது 5 ஆண்டுகளில். இப்போ பார்த்தீங்கன்னா போராட்டம் ஒரு நாள் விடாமல் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஆட்சியில் அவர் சொன்னது கரெக்டுங்க, அவங்க ஆட்சியில் போராட்டமே பண்ணல. ஆனால் எல்லாத்தையும் குண்டாஸ் போட்டு உள்ளுக்குள்ள அமிச்சிட்டா யார் போராட்டம் பண்ணுவா? சரிங்களா, அவங்க ஆட்சியில் போராட்டமே பண்ணல, எல்லாத்து மேலேருந்து குண்டாஸ் போட்டு உள்ளுக்குள்ள தள்ளியாச்சு. அப்புறம் எப்படி போராட்டம் பண்ணுவாங்க? புரிஞ்சுங்களா. எதிர் டிவிகேலேருந்து ரமேஷ் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை அவரை வந்து சாமி அமைச்சர் அப்படின்லாம் சொல்லி இவர் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சாரு. அதுக்கப்புறமா அவர் எந்திரிச்சு நின்று அதுக்கு பதில் அளிச்சாரு. அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சட்டப்பேரவை சாமி அமைச்சர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, வேற என்னத்த சொல்றது, நீனே என்ன சாமின்ட்ட ஆசீர்வாதம் பண்ணுவாரு.
ஆசீர்வாதம் வாங்கி. அவரும் சொன்னாரு அவரு வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணலாம் சொன்னீங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கல உங்க ஆட்சியில என்னென்ன பண்ணாங்கன்னு அப்படின்னு ஏன்னா சொல்லிட்டு. அவங்கன்னா வந்து அப்பனா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. 30% வந்துருச்சா, பார்ட்டி ஃபண்டுக்கு இவ்வளோ போயிருச்சா, அமைச்சர் வீட்டுக்கு இவ்வளோ போயிருச்சா, எம்எல்ஏக்கு இவ்வளோ போயிருச்சா, அதிகாரிங்க இவ்வளோ எடுத்துக்கிட்டாங்களா, ஓகேங்களா, ஓகே 50%, ஓகே ரைட்டு, பாக்கி 50% மக்களுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு ஜாலியாக இருந்தாங்க. புரிஞ்சுங்களா? அதனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ ஒன்றே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நியூமரிக்கல்லாக பேசுகிற ஒரு டேட்டாக்குமே ஒரு டேட்டாக்காச்சும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்களா? இன்னைக்காச்சும் சொல்ல வேணாங்க, நேற்று சொல்லியிருக்கணும்ல. புரிஞ்சுங்களா? ஒரு டேட்டாக்கும் ஒரு பதில் சொல்ல முடியல. ஒரு லீக்கேஜ்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? மூணு செக்டரோட ஃபைல்ஸ் வந்து சிஎம் டேபிளில் இருக்குது. அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது கரெக்டான ஆக்ஷன் கரெக்டான டயத்தில் கரெக்டாக எடுப்பார் அப்படின்னதுக்கு ஒரு பதில் கிடையாது. இதெல்லாம் பேச வேண்டியதுதானே. அதில் என்ன ஐயோ நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துருமா, நம்ம இலாக்கா வந்துருமா அப்படின்னு ஒரு பயத்தில் தான் வந்து எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க. எக்ஸ் அமைச்சர்ஸ் ஓகேங்களா இருக்கிறாங்களே ஒழிய, அதாவது தெளிவான பதில் எதுவுமே பேசல, மக்களுக்கான பார்வை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். அப்புறம் சௌமியா அன்புமணி அவங்க வந்து இந்த காவேரி நீர் பிரச்சனை பற்றி பேசினாங்க. அவங்க வந்து நம்ம தமிழகத்திலே தண்ணீர் இருக்குது, ஆனால் அது வந்து வீணாக போயிட்டு கடலில் கலக்குது, 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா நம்மளே வந்து தண்ணீரை சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி விவாதம் வச்சாங்க சார். அது உண்மைதானா? அந்த மாதிரி இல்லை, ஆக்சுவலாக எனக்குமே நான் வந்து நான் இது நம்ம முன்னாடினா நிறைய எழுதியிருக்கோம். இப்போ நான் வந்து ரொம்ப டயர்டே ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், 10 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தடுப்பணை கட்டினாங்க. இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, நீங்கள் பண்ணிங்கன்னா தண்ணி அப்படியே வந்து நிற்கும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு மட்டமாக போகும். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அப்புறம் எப்படி நீங்கள் வந்து மணல் திருட்டுனா பண்ண முடியும்? தண்ணி நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா மணல் திருட்டுனா எப்படிங்க பண்ண முடியும்? இப்போ தான் நீங்கள் புல்டோசரை இறக்கி ஏற்றுறீங்களே, புரிஞ்சுங்களா? அப்புறம் எப்படி மணல் திருட்டு பண்ண முடியும்? எப்படி வந்து கனிம வளத்தை கொள்ளடிக்க முடியும்? புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தினா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் வந்து ஒரு அப்ரிஷியேட்டபிள் இதாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே இது வந்து அதாவது ஹவு டு டூ திஸ், ஹவு டு டூ தட், அந்த மாதிரி எங்கள் காலேஜ் டயத்தில் நான் பண்ணது காலேஜ் டயத்தில் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடியே. 25 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த காலேஜில் படித்து இப்படின்னா we can save the money. Rainfall is higher than, to be very very frank, we get the higher rainfall than the கர்நாடகா. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்ச நாள் தான் வந்து மழை பெய்யுது. அவங்க நல்லா கூல் கிளைமேட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நமக்கு கொஞ்ச நாள் தான் மழை பெய்யுது. அந்த மழையில் வந்து உண்மையிலே இது பண்ணலாம். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா அரசு மேலே நான் முழு நம்பிக்கை வச்சுருக்கேன். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு காமராஜருக்கு அப்புறம் யாருமே டேம் கட்டல. கட்டின டேமு நிக்கல, உடஞ்சு போயிடுது. புரிஞ்சுங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு வந்து பார்த்தீங்கன்னா சிறு டேமு, ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி நான் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லணை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் கட்டியிருக்காருங்க. அது எங்கள் ஊருங்க. புரிஞ்சுங்களா? திருச்சியில் தான் கட்டினாங்கங்க வச்சு. இட் இஸ் நாட் அ நேச்சுரல் டேம், அது ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி டெல்டா காமிச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லணையில் வந்து ஆர்கிடெக்சரை வந்து இன்றைக்குமே வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கல்லணையில் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எப்படி கட்டினாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாவேகா அரசுக்கு என்னோட கோரிக்கை உங்கள் சேனல் வழியாக நான் வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே வந்து சிறு 10 அடிக்கு ஒரு அடி தடுப்புகள் போடலாம். ஸோ நிலத்தடி நீர் வந்து உண்மையிலே ஜாஸ்தி ஆகும். நிலத்தடி நீர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உண்மையிலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக விவசாயம் நல்லா செழிக்கும். புரிஞ்சுங்களா? அதுவும் இல்லாமல் தண்ணி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா முழுகி மணல் எடுப்பாங்க. முன்னாடினா வந்து நான் காவேரி ஆற்றை பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா முழுகி மணல் எடுப்பாங்க. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? கூடையில் போய் முழுகி வந்து மணல் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா காவேரி ஆற்று உள்ளுக்குள்ள ஜேசிபியை விட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசில் ஒன்றும் எடுக்கல, ஓகேங்களா? போன அரசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று உள்ளுக்குள்ளே ஜேசிபி இறக்கி ஏற்றி மணல் அள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைனா தவிர்க்கப்பட வேண்டும். புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து விவசாயிங்களுக்கு வந்து அந்த மணல் வந்து தேவைப்படுறதில்ல, நம்ம போடுறதுக்கு தேவைப்படும் போது அவங்க கூடையில் முழுகி இருந்து எடுக்கட்டுமே. புரிஞ்சுக்கலாம்? அதுவும் ஒரு தொழிலாகட்டும், அதுவே பத்து செய்யலாம். இல்லைன்னா அதுக்கு கூட வந்து பர்மிஷன் கொடுக்கலாம், புல்டோசர் வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுக்கலாம், நிறைவே எடுக்கிற மாதிரி. ஏன்னா அதை எடுத்தால் தான் திரும்ப தண்ணி தேங்கும். இல்லைன்னா மணல் மட்டுமே மேட்டாக ஆயிடக்கூடாது.
அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படிங்கும்போது அதையும் நம்ம ட்ரெயின் அவுட் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி வில் பி ப்ராஃபிட்டபிள். நிலத்தடி நீரை உருவாக்குறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு உதாரணம். இது நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி என் ப்ராஜெக்டில் போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, நான் தோஸ் டேஸ் காலேஜ் டேஸில் நான் சொல்கிறேன். காலேஜ் டேஸ்லேருந்து இது நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு செயல். யார் சொன்னாலுமே நல்லதை நம்ம ஏற்றுக்கணும். தாவேக அரசு இதை கண்டிப்பாக எடுத்து ஓகேங்களா எங்கள் பெல்ட்டில் நிலத்தடி நீரை ஜாஸ்தியாக்குறதுக்காக இப்போ நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஓகேங்க, ஜியோ சயின்ஸ் படித்தவங்க இருக்காங்க. அவங்கள வச்சு நல்ல ஆலோசனை பண்ணி கரெக்டாக வந்து இந்த தடுப்பை கட்டி நிலத்தடி நீரை நீங்கள் ஜாஸ்தி பண்ண வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ சபாநாயகர் அவர் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே சட்ட உறுப்பினர்கள் அவங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு, 10 நிமிஷம் தான் அவங்களுக்கு டைமு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி பேசினா நான் இன்னொருத்தரை வந்து பேச வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், சட்டப்பேரவை நடத்துறது அவர் தான். சட்டப்பேரவை நடத்தும் போது அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. 234 பேர் இருக்காங்க. 234 பேர் நாளைக்கு பாருங்க, நாளைக்கு சட்டசபை இருக்கு. நாளைக்கு இல்லைங்களா, 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. நாளைக்கு 4 நாள் லீவ் விட்டுட்டாங்க. 4 அது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முதற்கொண்டு அதை எல்லாமே லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன்னா அவங்க ஏரியாவில் போய் மாட்டணும். அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை வந்து பேசணுன்னா 234 பேர்த்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது சரியான நிலைன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? புரிஞ்சுங்களா? நம்ம இன்டர்வியூவே எவ்வளோ எடுக்கிறோம், 20 நிமிஷம் தானே எடுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அதுதானே மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படிங்கும்போது ஒரு சட்ட உறுப்பினருக்கு வந்து 10 நிமிஷம் டைம் கொடுக்கறது வந்து ஒரு சரியான நெறிமுறை தான். டு பி வெரி வெரி ஃப்ராங்க், இங்கே நம்ம ஹைகோர்ட்டில் வந்து டைமே தெரியாமல் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து நவ் ஹி ஹஸ் பிகம் அ பேரிஸ்டர் இன் யூகே. ஓகேங்களா? அங்கே ஜட்ஜு முன்னாடி உங்களுக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஹஸ் பீன் அலாட்டட். இந்த கேஸுக்கு வந்து உங்களுக்கு அலாட்டட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes 12 minutes அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த டைம் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க நீங்கள் ஆர்கியூ பண்ணுறத. புரிஞ்சுங்களா? ஒரு நீதித்துறையே வந்து டைம் வச்சு பண்ணுறாங்கங்க. அப்படிங்கும்போது சட்டப்பேரவையில் வந்து எல்லாருமே சொல்கிறத வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கடிதம் மூலியமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அதே தான் சேம் திங் அப்ளைஸ் டு த பேரிஸ்டர் இன் த யூகே ஆல்சோ. புரிஞ்சுங்களா? 12 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஆர்கியூ பண்ண உங்களுக்கு ஆர்கியூ பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் கிவ் இட் அஸ் அ ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்கள் எழுதி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லாருமே பேசுவார்கள், எல்லாருமே பதிவு செய்வார்கள். அவர்களோட கோரிக்கைகளை வந்து படிவம் மூலியமாக கொடுக்க முடியும். அந்தந்த அமைச்சரவைக்கு அது சென்று கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நெறிமுறை. இட் ஹஸ் டு பி கண்ட்ரோல், இட் ஹஸ் பின் டைம் லைன், இட் ஹஸ் டு பி எக்யூப்டுன்னு சச் அ மேனர். இப்போ எப்படின்னா பிடிச்சவங்களை மட்டும் பேச விடுறது, பிடிக்காதவங்களை பேச விடாமல் இருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறவர் தான் சபாநாயகர். இந்த சபாநாயகர் சமமாக இருக்கிறாருங்கிறது இதுலேருந்து நமக்கு புரியுது. ஓகே சார். சார், இதுக்கப்புறம் சட்டசபையில் வந்து இன்னும் தாவேக அரசு எந்த மாதிரி திட்டங்கள்லாம் பேசுவாங்க, எந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் விமர்சனுக்கு பதிலடிலாம் கொடுப்பாங்களா? இல்லை, இன்னைக்கு அன்புமணி மிஸ்ஸஸ் சௌமியா அன்புமணி சொன்னதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதை ஆலோசனை செய்து என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டேம் கட்டுறதை பற்றியுமே இந்த தடுப்பணை போடுறதை பற்றியுமே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பதில் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.